சேலம் ரயில் நிலையத்தில் 3 வயது சிறுவனின் சடலம் மீட்கப்பட்ட விவகாரத்தில் பெண் உட்பட 2 போலீசார் தேடி வருகின்றனர். இது தொடர்பாக சிசிடிவி பதிவை கைப்பற்றி போலீசார் ஆராய்ந்ததில் இளம் பெண்ணும் இளைஞர் ஒருவரும் சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து குழந்தையின் சடலத்துடன் வந்ததும் சேலம் ஜங்ஷனுக்கு பயணித்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து குழந்தையின் உடலை சேலம் ரயில் நிலையத்தில் போட்டுவிட்டு இருவரும் பெங்களூரு சென்றதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தசரா திருவிழாவை முன்னிட்டு குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் முதல் நாள் அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கோவில் அபிஷேக மண்டபத்தில் பால், மஞ்சள், விபூதி, தேன், இளநீர் உள்ளிட்ட 16 வகையான பொருட்களை கொண்டு அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்தோடு அம்பாளை வழிபட்டனர். சென்னை வில்லிவாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மேற்கூரையின் சிமெண்ட் பூச்சு பெயர்ந்து விழுந்து விபத்தானதில் மருத்துவர் மற்றும் செவிலியர் காயமடைந்தனர். இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டே ஆன நிலையில் சிமெண்ட் பூச்சு பெயர்ந்து விழுந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் தலை மற்றும் தோள்பட்டையில் காயம் ஏற்பட்ட இருவரும் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் விபத்து குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். 12 பேரை கொன்ற காட்டு யானைக்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்டு கும்கி யானைகள் உதவியோடு லாரியில் ஏற்றப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஓவேலி பேரூராட்சி பகுதிகளில் 12 பேரை கொன்ற காட்டு யானையை பிடிக்க பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். காட்டு யானையை பிடிக்க கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டது. தொடர்ந்து காட்டு யானை மீது மயக்க ஊசி செலுத்தப்பட்டது. பின்பு கும்கி யானைகள் உதவியுடன் காட்டு யானை லாரியில் ஏற்றப்பட்டது. தற்பொழுது யானையை வனப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மரத்தில் ஆன கிரால் கூண்டில் அடைத்து 15 நாட்கள் அதன் தன்மையை மாற்றி பின்பு காலர் ஐடி பொருத்தி மீண்டும் வனப்பகுதியில் விடுவதற்கான பணிகளில் வனத்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். மேடவாக்கம் மேம்பாலம் சாலையோர கடைகளில் போலீசார் மாமூல் வசூலித்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகியுள்ளது. சென்னை அடுத்த மேடவாக்கத்தில் தள்ளுவண்டி கடைகள், உணவு கடைகள் என பல சிறிய கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கடைக்காரர்களிடம் போலீசார் தினமும் மாமூல் வசூலிப்பதாக குற்றச்சாட்டுகள் வந்தன. இந்நிலையில் மேடவாக்கம் பகுதியில் கடைக்காரர்களிடம் போலீசார் மாமூல் வாங்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது. இதனால் அந்த 2 காவலர்களும் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கோவை அருகே வயது மூப்பு காரணமாக உயிரிழந்த மூதாட்டியின் உடலை பெண்கள் பாடை கட்டி தூக்கி சென்று நல்லடக்கம் செய்தனர். அன்னூர் அருகே உள்ள நல்லிச்செட்டிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் நஞ்சம்மாள். இவர் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்த நிலையில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் கும்மி அடித்தும் பாடை கட்டி மூதாட்டி உடலை தூக்கிச் சென்றும் நல்லடக்கம் செய்தனர். மேலும் உயிரிழந்த மூதாட்டியின் ஆன்மா சாந்தியடையவும் முற்போக்கு சிந்தனையாக எண்ணியும் இந்த செயலில் ஈடுபட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் நவராத்திரியை சிறப்பிக்கும் வகையில் கோவில் யானைகள் சாமரம் வீசியதும் மவுத் ஆர்கன் வாசித்ததும் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோவிலில் நவராத்திரி விழா கோலாகலமாக தொடங்கியது. இதில் ரங்கநாயகி தாயார் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்லக்கில் பிரகாரங்கள் வழியாக வலம் வந்தார். இதைத் தொடர்ந்து கோவில் யானைகளான ஆண்டாளும் லட்சுமியும் ரங்கநாயகி தாயாருக்கு சாமரம் வீசியும் மவுத் ஆர்கன் வாசித்தும் வழிபாடு செய்தன. பாபநாசத்தில் உலக நன்மை வேண்டி வேப்ப மரத்திற்கும் அரச மரத்திற்கும் திருமணம் செய்து வைக்கும் வினோத வழிபாடு நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் உள்ள கபிஸ்தலத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் புரட்டாசியை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி அரச மரத்திற்கும் வேப்ப மரத்திற்கும் திருமணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் அரச மரத்தை ஆணாகவும் வேப்ப மரத்தை பெண்ணாகவும் பாவித்து மாங்கல்யம் சூட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் பேருந்து நிலையத்தில் இளைஞர் ஒருவர் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் மதுபோதையில் சாலையில் இங்கும் அங்கும் சுற்றித் திரிந்தார். அவரது அராஜகத்தை கண்டு அங்கிருந்த பயணிகள் அச்சமடைந்தனர். நீண்ட நேரத்திற்கு பிறகு அந்த இளைஞரின் நண்பர்கள் வந்து அவரை ஆட்டோவில் ஏற்றி அழைத்து சென்றனர். ஈரோடு மாவட்டம் கேட்டுப்புதூர் பகுதியில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கேரி பேக்குகளை உற்பத்தி செய்து வந்த நிறுவனத்தில் அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். ரகசிய தகவலின்படி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நடத்திய ஆய்வில் இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் பிளாஸ்டிக் கேரி பேக்குகளை தயாரித்து வந்தது அம்பலமானது. இதனையடுத்து அதிகாரிகள் ரூபாய் 2,50,000 மதிப்புள்ள 2 டன் இடையிலான பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு பராசக்தி அம்மன் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் அலங்கார மண்டபத்தில் எழுந்தருளினார். வெகு விமரிசையாக தொடங்கிய நவராத்திரி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பணத்தை பறித்துக் கொண்டு காவலருடன் தப்பிச் சென்ற பெண் பிடிபட்டதால் குளித்தலை காவிரி பாலத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. சதீஷ் என்பவர் செல்போன் மூலம் பழக்கம் ஏற்பட்ட பெண்ணுடன் லாட்ஜில் ரூம் எடுத்து மது அருந்தி உல்லாசமாக இருந்துள்ளார். மதுபோதையில் இருந்த சதீஷிடம் இருந்து 27,000 ரூபாய் பணத்தை திருடிய அப்பெண் மற்றொரு ஆண் நண்பருடன் பைக்கில் தப்பிச் சென்றுள்ளார். இதையடுத்து அவர்களை துரத்தி சென்ற சதீஷ் காவிரி பாலத்தில் மடக்கி பிடித்த பொழுது பெண்ணுடன் இருந்தது ஒரு காவலர் என்பது தெரியவந்தது. சதீஷ் போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் விசாரணை நடத்திய பிறகு விடுவித்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் ராஜகோபுரம் முன்பு பந்தக்கால் நடப்பட்டு தீப திருவிழாவுக்கான பூர்வாங்க பணிகள் தொடங்கப்பட்டன. நவம்பர் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கும் விழாவின் சிகர நிகழ்வான பரணி மற்றும் மகாதீபம் டிசம்பர் 3ஆம் தேதி நடைபெறுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே சாத்தங்குடி கிராமத்தில் புறம்போக்கு இடத்தில் அத்துமீறி திடீரென அமைக்கப்பட்ட கொட்டகைகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் அகற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கொட்டகைகளை அகற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் அப்பகுதியில் சலசலப்பு நிலவியது. கடலூர் அருகே பணத்தை கையாடல் செய்ததுடன் மணல் கடத்தலுக்கு உதவியாக இருந்ததாக பெண் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். திட்டக்குடி அருகே மூதாட்டியிடம் செயின் பறித்த பிரபாகரன் என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 75,000 ரூபாய் பணம் மற்றும் 3 சவரன் செயினை பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கில் கைப்பற்றப்பட்ட பணத்தை இன்ஸ்பெக்டர் பிருந்தா கையாடல் செய்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து கடந்த 4 நாட்களுக்கு முன் அவர் ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். இதனிடையே துறை ரீதியாக விசாரணை நடத்தப்பட்டதில் அவர் 75,000 ரூபாயை கையாடல் செய்ததுடன் மணல் கடத்தலுக்கு உதவியாக இருந்ததும் தெரியவந்துள்ளது. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் நவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்ட நிலையில் காமாட்சி அம்மன் பல்லக்கில் வீதி உலா வந்தார். மேலும் கொலு மண்டபத்தில் எழுந்தருளிய காமாட்சி அம்மனை திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். சிதம்பரம் நடராஜர் கோவில் கல்யாண மண்டபத்தில் நவராத்திரி கொலு உற்சவத்தை முன்னிட்டு 21 அடி உயரம், 21 அடி அகலம் மற்றும் 21 படிகளுடன் பிரம்மாண்டமாக கொலு அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 4,000க்கும் மேற்பட்ட கொலு பொம்மைகள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் பக்தர்கள் ஏராளமானோர் வந்து பார்த்து ரசித்து செல்கின்றனர்.